ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம 2025ல மலையாளத்துல ரொம்பவே ரீசெண்டா ஒரு கிரைம் த்ரில்லர் படமா வெளியான "ஔசேப்பிண்டே ஒசியது" படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம படத்தோட கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்லயே மைக்கேல், ஜார்ஜ்னு 2 பிரதர்ஸ காட்டுறாங்க. இதுல மைக்கேல் தாசில்தாராவும், ஜார்ஜ் சிஐயாவும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் எர்ணாகுளத்துல இருக்க ஒரு ஆர்க்கிடெக்சரல் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரதர்ஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன், பில்டிங்ஸ் எல்லாம் கட்டுற மாதிரியான ஒர்க்கு. இந்த மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட வேலை நல்லபடியா போய்க்கிட்டு இருக்கு. திடீர்னு வெள்ளப்பெருக்கு வந்து அவங்க கட்டிட்டு இருந்த பில்டிங் சரிஞ்சு விழுந்திருக்கு. இதனால இவங்களுக்கு மிகப்பெரிய லாஸ் ஆயிருக்கு. ஸோ அத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் இப்போ இவங்க ஆர்க்கிடெக்சரல் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. அந்த ஆஃபீஸ்ல இருக்கவங்களும் இவங்களோட பில்டிங் விழுந்ததுக்கான ரீசன்ஸ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த பிரதர்ஸும், எங்களுக்கு ரீசன்ஸ் தேவையில்ல, இதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கிற சொல்யூஷன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான சொல்யூஷன்ஸ் ஏதாவது இருந்தா பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறாங்க. அங்க கட் பண்ணா அந்த பக்கம் ராய்ன்னு ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர காட்டுறாங்க. இவர் வேற யாரும் இல்ல, அந்த ஜார்ஜ் அண்ட் மைக்கேலோட தம்பி. இப்போ இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே காட்டுல ஒரு பெரிய விலங்கு போனதுக்கான ஃபுட் பிரிண்ட்ஸை பார்த்து அதை செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவர் அந்த ராயோட ஹையர் ஆஃபீஸரும் நாளைக்கு எங்க வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத பத்தி பேசும்போது, ராயும் நாளைக்கு என்னால் வர முடியாது, எனக்கு சொந்த ஊருக்கு போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவரோட ஹையர் ஆஃபீஷியலும் ஓகேன்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்துட்றாரு. இப்போ அடுத்த நாள் ஜார்ஜ், மைக்கேல், ராய் இவங்க 3 பேரும் அவங்க குடும்ப வீட்ல ஒண்ணு கூடியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அம்மாவோட நினைவு நாள் அன்னைக்கு. ஸோ அதுக்காக தான் எல்லாரும் ஃபேமிலியோட இங்க வந்திருக்காங்க. இதுல ஜார்ஜ் அண்ட் மைக்கேலுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருக்காங்க. ராய்க்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இப்போ இவங்க எல்லாரும் ஃபேமிலியா ஒண்ணு சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மைக்கேல் அவனோட அப்பாவை பார்த்து, இந்த வாட்டி அப்பாவுக்கு வர பர்த்டேவை நாம ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்களோட அப்பா ஔசேப்பும், என்னடா சொத்தை பிரிச்சு ஷேர் வாங்குறதுக்கு இப்பவே பிளான போடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவனும், அப்படியெல்லாம் இல்லப்பா, நீங்க எதுக்காக இங்க தனியா உட்காந்து கஷ்டப்படுறீங்க, எங்க கூட வரலாம்ல அப்படின்னு சொல்லி இந்த மைக்கேல் அவங்களோட அப்பாவை கூப்பிடுறான். அதே மாதிரி அந்த ஜார்ஜும் அவங்க கூட அவங்க அப்பாவை தங்குறதுக்காக கூப்பிடுறான். அதுக்கு அவங்களோட அப்பா ஔசேப்பும், ஓ உங்களுக்கெல்லாம் என் மேல என்ன பாசம் அப்படின்னு சொல்லி அவங்களே கலாய்க்கிறாரு. இப்போ அதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே வந்த வேலைகளை முடிச்சிட்டு அங்கேருந்து அவங்களோட ஃபேமிலியோட ரிட்டர்ன் ஜார்ஜ் அவரோட வீட்டுக்கும், மைக்கேல் அவரோட வீட்டுக்கும் கிளம்பி போறாரு. நம்ம ராய் அவரோட ஜாபுக்கு போறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில மைக்கேலோட வீட்ல அவங்களோட வைஃப் ஆனி ரொம்ப கோவத்துல இருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆனிக்கு இந்த ஊர்ல தங்குறது சுத்தமா பிடிக்காது. எப்படியாவது இந்த ஊரை விட்டு வெளியே போகணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதனால இப்போ இவங்க மைக்கேல் கிட்ட, உங்களுக்கு இந்த ஊர்ல உங்க அப்பா கூட வாழணும்னு ஆசை இருந்துன்னா அவர் கூடவே நீங்க சந்தோஷமா வாழுங்க. எனக்கு இந்த ஊர்ல இருந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதனால நான் இங்கேருந்து கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அதுக்கு மைக்கேலும், அப்பாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் நேத்தைக்கு வீட்டில் அவரை என் கூட ஸ்டே பண்ணுறதுக்காக கூப்பிட்டேன், வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்போ அடுத்த நாள் காலையில இவங்க 3 பேரோட அப்பாவான ஔசேப்பை பார்க்கறதுக்காக அவரோட தம்பி வந்திருக்காரு. அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது போல. ஸோ அதனால கொஞ்சம் காசு தேவைப்படுதுன்னு ஔசேப் கிட்ட அவரோட சொத்துல கொஞ்சம் எழுதி கொடுக்கறதுக்காக கேட்கறதுக்கு வந்திருக்காரு. ஆனா இந்த ஔசேப்க்கு அவரோட தம்பிக்கு கொஞ்சம் சொத்து கொடுக்கறதுல கூட சுத்தமா விருப்பம் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவரோட தம்பி இந்த ஔசேப் மேலேயே நிறைய வாட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்து கேஸ் ஆயிருக்கு. அந்த நேரத்தில் ஔசேப்பும் அவரோட தம்பி கிட்ட, எனக்கும் உனக்கும் நம்ம அப்பா ஈக்குவல் ஷேராக தானே அளந்து கொடுத்தாரு, உனக்கு கொடுத்த பங்கெல்லாம் நீ நல்லா குடிச்சு குடிச்சு அழிச்சு தீர்த்த. ஆனா நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்ச இப்போ இவ்வளோ சேர்த்து வச்சிருக்கேன். அதனால என்னால உனக்கு எதுவுமே தர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இதனால கோவப்பட்டுட்டு அவரோட தம்பி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அங்க கட் பண்ணா அந்த பக்கம் இப்போ இந்த தாசில்தாரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க மைக்கேல காட்டுறாங்க. அவர் அவரோட வேலை சம்பந்தமா ஒரு சர்வேல இருக்காரு. அந்த நேரத்துல அங்க அவரை பார்க்கறதுக்காக கொஞ்சம் கிராம மக்கள் வந்திருக்காங்க. அவங்க அங்க வந்து, எங்க கிராமத்துல ஜாய்ன்னு ஒரு ஆளுக்கு ஒரு இடத்துல குழி தோண்டுறதுக்காக கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்தாங்க. ஆனா அந்த ஜாய் குழி தோண்டது மட்டும் இல்லாம அங்க இருந்த பாறைகள் எல்லாத்தையுமே உடைச்சு எடுக்கிறான். அதை எப்படியாவது ஸ்டாப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவங்க மைக்கேல் கிட்ட கேக்குறாங்க. அந்த நேரத்துல மைக்கேலும், என்னால எதுவும் பண்ண முடியாது, உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா நீங்க கலெக்டரை போய் பார்த்து கொடுத்துக்கோங்கன்னு சொல்லி அவங்கள அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில இந்த ராய் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டான அஞ்சலியை மீட் பண்றதுக்காக அவளோட வீட்டுக்கு போறான். அங்க அவளோட அப்பா வெளியே நிக்கிறாங்க. அவர்கிட்ட இந்த ராய் கேஷுவலா பேசும்போது, அந்த ஜாய்ங்கிறவன் பாறையை உடைக்கிறான் இல்லையா, அந்த இஷ்யூவை பத்தி பேசுறாங்க. அந்த நேரத்துல இந்த ராயும், என்னோட அண்ணன்கிட்ட பேசி பார்த்தீங்களான்னு கேட்கும்போது அவரும், ஆமா பேசி பார்த்துட்டேன், ஆனா அவன் கலெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றதா சொல்லும்போது
இருக்கும்போது இந்த ராயோட கேர்ள் ஃப்ரெண்ட் அஞ்சலியும் ஆமா அவர் ஜாய் கிட்ட இருந்து நல்ல லஞ்சம் வாங்கியிருக்காரு போல, அதனால தான் அப்படியெல்லாம் நம்ம கிட்ட சொல்றாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ராய்க்கு எதுவுமே பேச முடியல, அசிங்கமா போயிருது. அங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில இந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த பாறைகளை உடைச்சு கொண்டு போற லாரிகளை நாம தடுத்து நிறுத்தி போராட்டம் பண்ணணும்னு முடிவெடுக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஜாய்ங்கிறவனோட லாரி எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ராயும் இருக்காரு. இப்போ இவங்க போராட்டம் பண்றதுனால இது தெரிஞ்சு ஜாய் அங்க வந்து அவங்க கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு சிஐ ஜார்ஜ் வராரு. இவர் நம்ம ராயோட அண்ணா. இவர் அங்கே வந்ததும் அங்கே இருந்த மக்கள் எல்லாரையுமே அடித்து துரத்திட்டு அந்த வண்டியை அனுப்பி வைக்கிறதுக்கான வழியை தான் பார்க்குறாரு. அந்த நேரத்தில் கடுப்பான நம்ம ராயும் அவங்க அண்ணன் ஜார்ஜ் கிட்ட இதோ பாருங்க, நீங்கள் ஜாய் கிட்ட காசு வாங்கியிருக்கீங்கன்னா அவங்கிட்ட நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க, எங்ககிட்ட அந்த வேலையெல்லாம் காட்டாதீங்க அப்படின்னு சொல்லும்போது கடுப்பான ஜார்ஜும் அவரோட தம்பியான ராயை பலார்னு ஒரு அறையிறாரு. அதுக்கப்புறமா அந்த ஊர் மக்கள் எல்லாரையுமே அங்கேருந்து ஒதுக்கி அந்த வண்டிகள் எல்லாத்தையுமே சேஃபாக அனுப்பி வைக்கிறாரு இந்த சிஐ ஜார்ஜ். இப்போ இந்த சிஐ ஜார்ஜும் அவரோட தம்பி ராயை அவரோட வண்டியில் இருத்தி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது இந்த ஜார்ஜுக்கு அவரோட தம்பி ராய் அவர் அடித்ததுனால ரொம்பவே கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா எவ்வளோ இருந்தாலுமே அவருக்கு அவரோட தம்பி மேலே ரொம்ப பாசம் உண்டு. இப்போ அடுத்த ஜங்ஷனில் வண்டியை ஒதுக்கி அவரோட தம்பி ராயை அங்கே இறக்கி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அங்கே கட் பண்ணால் இப்போ இந்த ராயோட கேர்ள் ஃப்ரெண்ட் அஞ்சலிக்கு ஹாஸ்டலுக்கு போக வேண்டிய நாள் வந்துருச்சு. அவங்க எர்ணாகுளத்தில் ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நம்ம ராய் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை எர்ணாகுளத்துக்கு கொண்டு விட்டுட்டு ரிட்டர்ன் பஸ் ஸ்டாண்டில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு நம்ம ராயோட சித்தப்பாவும் அவரோட பொண்ணும் அங்கே வராங்க. இப்போ இவர் யாருன்னா ராயோட அப்பாவான அவுசேப் கிட்ட அவரோட தம்பி காசை கேட்கறதுக்கு வந்திருப்பார் இல்லையா, அவர் தான் இவர். இப்போ இவரும் நம்ம ராய் கிட்ட அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறத பற்றியும் கையில் எந்த காசு இல்லை அப்படிங்கிறத பற்றியும் ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. எப்படியாவது 5 லட்சம் ரூபாய் காசு எனக்கு கடனாக கொடுக்க முடியுமான்னு சொல்லி இவர் கேட்கும் போது நம்ம ராயும் நான் பார்க்குறேன் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அங்கே கட் பண்ணால் இந்த மைக்கேலும் ஜார்ஜும் அவங்க பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு பயங்கர லாஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அதனால அவங்க பேங்க்லேருந்து கடனும் வாங்கியிருப்பாங்க. அவங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் முடிக்காததுனால அவங்களுக்கு நிறைய லாஸு. ஸோ அதனால பேங்க்ல இருக்கவங்களும் அவங்க கொடுத்த லோன் காசையெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே கட் பண்ணால் இப்போ நம்ம ராய் ஒரு வீட்டில் தனியாக தான் தங்கியிருக்காரு. அவரை பார்க்குறதுக்காக அவரோட ஃப்ரெண்டு வந்திருக்காரு. அப்படி அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது கேஷுவலாக நம்ம ராயும் அவரோட சித்தப்பா பொண்ணோட கல்யாணத்துக்காக 5 லட்சம் ரூபாய் காசு தேவைப்படுது, எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுறான்னு சொல்லி கேட்கும்போது அவனும் உன்னோட அப்பா கிட்ட போய் கேட்டு பாடுறா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ராயும் அப்பா கொடுக்குற மாதிரிலாம் இல்லைடா, அவர் தரமாட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அன்னைக்கு நைட்டு இந்த ஜார்ஜும் மைக்கேலும் அவங்களோட ஃபேமிலியோட உட்காந்து எப்படி நம்மளால இந்த காசெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கடனை அடைக்க முடியும்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களும் எப்படியாவது நம்ம அப்பாவோட கையில் காலில் விழுந்தாவது அவர்கிட்ட இருந்து ஹெல்ப்பை கேட்டு கொஞ்சம் காசை வாங்கி ஏதாச்சும் நம்மளால கட்ட முடியுமான்னு சொல்லி பார்க்கலான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் இந்த அவுசேப் அவரோட ஏலக்காய் தோட்டத்தில் இருக்காரு. அந்த இடத்துக்கு அவங்களோட சர்ச் ஃபாதரும் வந்து நம்மளோட சர்ச் ஆடிட்டோரியத்தில் ஏசி போட வேண்டிய சிச்சுவேஷன், அதுக்காக டொனேஷன் கொடுங்கன்னு கேட்குறாரு. இதை கேட்டு அவுசேப்பும் எதுக்கு ஃபாதர் ஏசியெல்லாம் போட்டுட்டு 2-3 ஃபேனை வேணால் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு சரி என்னோட பங்கை ஒரு 1000 ரூபாயை எழுதிக்கோங்க, அதுக்கான ரெசிப்டை மறக்காமல் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட சர்ச் ஃபாதரும் 1000 ரூபான்னா உங்களோட ஹெல்ப் எங்களுக்கு வேண்டாம், அதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அந்த நேரத்தில் தான் இப்போ நம்ம ராய் அவரோட அப்பாவை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. இந்த அவுசேப்பு சர்ச்லேருந்து ஃபாதர் வந்து டொனேஷன் கேட்டதுக்கே இவ்வளோ கலாய்ச்சி அனுப்பி விட்டவர் நம்ம ராய் வந்து 5 லட்சம் ரூபாய் கேட்டால் கொடுப்பாரா? ஆக்சுவலாக இந்த அவுசேப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஞ்சத்தனமான ஒரு ஆள், காசு எதுக்குமே யாருக்குமே செலவு பண்ண மாட்டார். இப்போ நம்ம ராயும் அவுசேப் கிட்ட எனக்கு ஒரு தேவைக்காக 5 லட்சம் ரூபாய் காசு வேணும்னு சொல்கிறாரு. உடனே நம்ம அவுசேப்பும் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்து அவரோட வேலைக்காரனை கூப்பிட்டு அங்கே இருக்க மரத்துலேருந்து 5 லட்சம் ரூபாய் காசை இவனுக்கு பறிச்சு கொடுறா அப்படின்னு சொல்லி நம்ம ராயை கலாய்க்கிறாரு. இதை கேட்ட ராயும் நீங்கள் என்னை கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களால் காசை தர முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக கேட்குறாரு. இதை கேட்ட அவுசேப்பும் நீ ஒரு காரியம் பண்ணு, இங்கே வந்து என்னோட பிஸ்னஸ் எல்லாத்தையுமே நீ பார்த்துக்கோ, அப்படி நீ பார்க்குறதுல அதில் என்ன காசு வருதோ அதை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. நான் சொல்கிறத நீ கேட்கலன்னா நான் என்னோட மொத்த சொத்தையும் ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிருவேன், ஒழுங்கு மரியாதையாக நான் சொல்கிறபடி கேட்டு இங்கே வந்து என் கூட இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம ராயும் நீங்கள் காசு எனக்கு தரவே வேண்டாம், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு.
இப்போ அடுத்த நாள் நைட்டு இந்த ஜார்ஜும், மைக்கேலும் சரக்கு பாட்டில்லாம் வாங்கிட்டு அவங்க அப்பாவ மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அவங்களும் கடன்ல இருக்கனால காசு வாங்குறதுக்காக அவங்க அப்பா கிட்ட வந்திருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ, அதனால இந்த சரக்கெல்லாம் ஊத்தி குடுத்துட்டு அவங்க அப்பா கிட்ட அவங்களோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன்ஸ் பத்தியும் 1,50,00,00,000 கிட்ட எங்களுக்கு கடன் இருக்கு. ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட காச கேட்குறாங்க. அதனால அவங்களோட அப்பா ஔசேப்பும், "ஓ! இதுக்காக தான் சரக்கு பாட்டில்லாம் வாங்கிட்டு மிட் நைட்ல என்ன நீங்க தேடி வந்தீங்களா?" அப்படின்னு சொல்லி இந்த ஔசேப் கேட்குறாரு. அதுக்கு அவங்களும் ரொம்ப கஷ்டம்ப்பா. அதனால தான் உங்ககிட்ட ஹெல்ப்புக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஔசேப்பும் கொஞ்சம் மனசு மாறி நான் கொஞ்சம் பார்க்குறேன். ஏதாச்சும் முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டதுக்கு அப்புறமா தான் அவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் நிம்மதியே வருது. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் கொண்டு வந்த சரக்கு பாட்டில எடுத்துட்டு, அவங்க அப்பாவோட வீட்டுக்கு பின்ன ஏலக்காய் தோட்டம் இருக்கும். அங்க உட்காந்து 2 பேரும் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேரும் சரக்கு அடிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இவங்க அப்பா அவரோட தோட்டத்துல உள்ள ஏலக்காய் எல்லாத்தையுமே சேமிக்க வைக்கிற குடோன்லேருந்து ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு சொல்லி இவங்க அங்கே போய் பார்க்கும்போது அங்கேருந்து ஒருத்தன் வேகமாக ஓடுறான். ஸோ அதனால இவங்களும் திருடன் நினச்சி அவனை பின்னாடியே துரத்துறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த ஜார்ஜும் கீழே கிடந்த ஒரு கல்லை எடுத்து அந்த திருடனோட தலையிலே எறிகிறான். இதனால அவனுக்கு தலையில் பயங்கரமாக அடிபட்டு அந்த இடத்துலயே முகம் குப்புற கீழே விழுறான். ஸோ அதனால இப்போ ஜார்ஜும் மைக்கேலும் வேகமாக ஓடி போய் அவனை திருப்பி போட்டு அவனோட ஃபேஸை பார்க்குறாங்க. இப்போ ஒரு பங்கமான ஷாக்கு என்னன்னா அங்க மயங்கி போய் படுத்து கிடக்கிறது இவங்களோட தம்பி ராய். இத பார்த்த இவங்க 2 பேரும் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இப்போ இவன் கல்லால எறிஞ்சதுனால அவனோட தலையில பயங்கரமா அடிபட்டு சம்பவ இடத்திலேயே ராய் இறந்து போயிருக்கான். இப்போ இந்த ஜார்ஜ் ரொம்பவே பயப்படுறான். அவன் மைக்கேல் கிட்ட நான் இவனை கொலை பண்ணிட்டேங்கிற விஷயம் வெளியே தெரிஞ்சுன்னா என்னோட ஃபேமிலி எனக்கு இல்லாம போயிடும், என்னோட வேலை எனக்கு இல்லாம போயிடும். ஸோ அதனால யாருக்குமே தெரியாம நாம இந்த கொலையை மறைச்சிடலாம்டா அப்படின்னு சொல்றான். ஆனா இந்த மைக்கேல் அவனோட தம்பி இறந்து போனதுனால ரொம்பவே வருத்தத்துல இருக்கான். இந்த ஜார்ஜுக்கும் ரொம்பவே ஃபீலிங் இருக்கு. ஆனா அவனால இப்ப எதுவும் பண்ண முடியல. அவன் தெரியாத்தனமா எரிஞ்சதுனால தான் இப்படி ஆயிருச்சு. இப்போ இந்த ஜார்ஜும் வேற வழி இல்லாம அவனோட தம்பி ராயோட டெட் பாடிய அங்கேயே குழி தோண்டி புதைச்சிடுறான். அதுக்கப்புறமா இவங்க 2 பேரோட லைஃப அவங்களால நார்மலா லீட் பண்ணவே முடியல. அவங்களுக்கு அந்த ராய கொலை பண்ண எண்ணம் வந்துகிட்டே இருக்கு. அதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணவும் செய்றாங்க. இப்ப அப்படியே பல நாட்கள் போகுது. நம்ம ராயோட ஃப்ரெண்டும் ராய தேடி பார்க்குறான். அவனை காணல. நம்ம ராயோட கேர்ள் ஃப்ரெண்ட் அஞ்சலியும் அவனை கால் பண்ணி காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். அவளுக்கும் கால் ரீச் ஆகலை. அதுக்கிடையில நம்ம ராயோட அப்பாவான ஔசேப் கிட்டையும் நிறைய பேர் ராயை பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியாக ஔசேப் கிட்ட காசு கேட்க வந்ததுக்கு அப்புறமா தான் அவனை காணலை. ஸோ அதனால ஔசேப்பும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு பையனை காணலன்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த ஜார்ஜோட வீட்டுக்கு அவங்க சித்தப்பா நம்ம ராயை தேடி வந்திருக்காரு. கொஞ்ச நாட்களா ராயை பத்தின எந்த ஒரு தகவலும் இல்லையேன்னு சொல்லி கேட்கும்போது ஜார்ஜும் அவன் ஃபாரஸ்ட்டுக்குள்ள போயிட்டான்னா அவனுக்கு சிக்னல் கிடைக்காது, நம்மளால அவனை காண்டாக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி சமாளிச்சு பார்க்குறாரு. அதுக்கப்புறமா நீங்க எதுக்காக ராயை தேடுறீங்கன்னு கேட்கும்போது அவங்க சித்தப்பாவும் அவன் எனக்கு கொஞ்சம் காசை அரேஞ்ச் பண்ணி தரதா சொல்லியிருந்தான். ஆனா அதுக்கப்புறமா அவனை என்னால் கண்டுபிடிக்கவே முடியல, எங்க போனான்னே தெரியல அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட நம்ம ஜார்ஜும் ஐயையோ இவர் ராய் பின்னாடி அவனோட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி போனாருன்னா நமக்கு தான் பெரிய பிரச்சனையாக போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க சித்தப்பா கிட்ட இதோ பாருங்க சித்தப்பா, உங்களுக்கு அவன் தரதா சொன்ன காசை நானும் அண்ணனுமா சேர்ந்து எப்படியாவது உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ரொம்ப நாட்களா இந்த ராயை பத்தின எந்த தகவலும் கிடைக்காதனால அவங்களோட அப்பா ஔசேப் ரொம்பவே வருத்தத்துல இருக்காரு. அவர் கூட இருக்க ஒரு ஆள் கிட்ட நம்ம ஔசேப்பும் அன்னைக்கு என்னோட பையன் என்கிட்ட காசை கேட்கறதுக்காக வந்திருந்தான். ஆனா அவன் எதுக்காக என்கிட்ட காசை கேட்கறான்னு சொல்லி கூட அவன் கிட்ட ரீசனை கேட்காம நான் அவனை திட்டி அனுப்பி வச்சேன். நான் அவனுக்கு ஒழுங்கா காசு கொடுத்துருக்கலாம், அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி விசாரிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுறாரு. அப்ப கூட இருக்கிறவரும் அவன் நம்ம ராய் இல்ல, வேற எங்கேயும் போமாட்டா, கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வந்துருவான் அப்படின்னு சொல்லி இவரை சமாதானப்படுத்திட்டு போறாரு. அன்னைக்கு நைட்டு நம்ம ஔசேப்பு அப்படியே படுத்து தூங்குறாரு. ஆனா அடுத்த நாள் காலையில எழும்பல, அவர் இறந்து போயிட்டாரு. இப்ப அவர் இறந்து போனதுனால அவரோட மரண சடங்குகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே ஜார்ஜ் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ மரண வீட்டுக்கு வந்த ஆட்கள் எல்லாரும் நீங்க 2 பேரும் இங்க இருக்கீங்க, ராய் எங்க, ராய் இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த நேரத்துல ஜார்ஜும் நாங்க அவனுக்கு கால் பண்ணியிருக்கோம், அவன் வந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாரையுமே சமாளிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஜார்ஜோ மைக்கேலை கூப்பிட்டு இதோ பாரு, வர்றவங்க எல்லாருமே ராயை பத்தி தான் கேட்குறாங்க, அவன் வந்துட்டு இருக்கிறத தான் நான் எல்லார்கிட்டையுமே சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு இன்னைக்கு மட்டும் நீ சரக்கடிக்காத, இன்னைக்கு நீ சரக்கடிச்சேன்னா ஏதாச்சும் உண்மைகளை உளருவ, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்றாரு.
இப்ப அன்னைக்கு நைட்டு அங்க வந்திருந்த ஆட்கள் எல்லாருமே இதுவரைக்கும் ராய காணலையே, கண்டிப்பா அவனுக்கு ஏதாச்சும் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இத கேட்ட மைக்கேல் அங்க நின்னுக்கிட்டு இருக்கான். அவன் ஆல்ரெடி கொஞ்சம் சரக்கு அடிச்சிட்டு இருந்திருக்கான் போல. ஸோ அதனால அவன் கடுப்பாகி அவங்கள பயங்கரமா அடிக்கிறான். அந்த நேரத்துல இப்ப ஜார்ஜ் தான் மைக்கேல அங்கேருந்து ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போயிட்டு இந்த நேரத்துல இந்த மாதிரி எதுக்கு பண்ணீங்க? இப்படி பண்ணா நம்ம தான் மாட்டுவோம் அப்படின்னு சொன்னதும் மைக்கேல் ரொம்பவே ஃபீல் பண்ணி கதறி அழுறாரு. கடைசியில ஜார்ஜ் மைக்கேல சமாதானப்படுத்துறாரு. இப்ப ரொம்ப நேரம் ஆகியும் ராய் வராததுனால இதுக்கு மேல டெட் பாடிய வச்சிருக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாத்தையுமே பண்ணி அவர அடக்கம் பண்ணிடுறாங்க. இப்ப அன்னைக்கு நைட்டு நம்ம ஔசேப் கூட ஒருத்தர் இருந்திருப்பார் இல்லையா? அவர நம்ம ஜார்ஜும் மைக்கேலும் கூப்பிட்டு அப்பாவோட சொத்து பத்திரத்த பத்தி எல்லாம் விசாரிக்கிறாங்க. அதுக்கு அவரும் அந்த சொத்து பத்திரம் எல்லாமே அவரோட அட்வொகேட் கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல இவங்களோட சித்தப்பாவும் இருக்காங்க. ஸோ அவரும் நீங்க சொத்த ஷேர் பண்றீங்கன்னா எனக்கும் ஏதாச்சும் வேணும்னு கேட்குறாரு. அந்த நேரத்துல ஜார்ஜும் தேவையில்லாம நீங்க ப்ராப்ளம் பண்றதுக்காக வராதீங்க. உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு குடுத்தாச்சு. இனிமே இதுலேருந்து உங்களுக்கு எந்த ஷேரும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட அவங்க சித்தப்பாவும் அந்த சொத்துல சின்ன பங்கு ஷேர எனக்கு நீங்க தரலன்னா அந்த சொத்து எல்லாமே உங்களோட கையில வர முடியாத அளவுக்கு நான் ஏதாச்சும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அத கேட்ட மைக்கேலும் தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க, நாங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஷேர் தரலாம் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டுட்டு அவங்க சித்தப்பாவும் சரி ஓகேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க அப்பாவோட அட்வொகேட்ட பார்க்கறதுக்காக போறாங்க. இப்ப அந்த அட்வொகேட்டும் உங்க அப்பாவோட பத்திரம் என்கிட்ட தான் இருக்கு. ஆனா அவரோட 3 பசங்களும் வந்ததுக்கு அப்புறமா தான் அத வாசிக்கணும்னு சொல்றாரு. இத கேட்ட ஜார்ஜும் ராய் அவனோட ஒர்க்ல பிஸியா இருக்கான் போல இருக்கு. அதனால தான் அப்பாவோட மரணத்துக்கு கூட அவன் வரல. அதனால ஒண்ணும் இல்ல. நீங்க உங்க பாட்டுக்கு வாசிங்க. அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஷேர நாம கண்டிப்பா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. ஸோ அதனால இப்ப அட்வொகேட்டும் சரின்ட்டு அந்த பத்திரத்த வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அதுல என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அப்பாவோட வீடு, தோட்டம், வயல் அப்படி அவரோட மொத்த சொத்துமே அவரோட கடைசி பையனான ராய்க்கு தான் எழுதி வச்சிருக்காரு. இத கேட்ட மைக்கேல், ஜார்ஜ் அவங்க சித்தப்பா எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அந்த நேரத்துல அட்வொகேட்டும் 2014ல தான் இந்த பத்திரத்த உங்க அப்பா எழுதினாரு. அதுக்கப்புறமா உங்க அப்பாவோட மைண்ட்ல சில சேஞ்சஸ் எல்லாம் வந்தது. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து இந்த பத்திரத்த மாத்தி எழுதணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி இறந்தும் போயிருக்காரு. ஸோ அப்படி அவர் சொல்லியிருக்கிறதுனால என்ன ஆனாலும் உங்க தம்பி ராய் வந்ததுக்கு அப்புறமா நீங்க ராய் கிட்ட ஒன்று பேசி பாருங்க. உங்க 2 பேருக்கும் அவனோட ஷேரை தர்றதுல அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அவன் சொன்னான் அப்படின்னா நம்ம 3 பேருக்கும் ஈக்குவல் ஷேரா பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட ஜார்ஜ் பயங்கரமா ஷாக் ஆகுறான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இனிமே ராய் வர போறது இல்லைன்னு. இப்போ ஜார்ஜ், மைக்கேல் அவங்க சித்தப்பா இவங்க 3 பேரும் இலக்க தோட்டத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இவங்க சித்தப்பாவும் ஜார்ஜை பார்த்து உன்னோட தம்பியை கண்டுபிடிக்க முடியல, நீ எல்லாம் என்னடா போலீஸ் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இத கேட்டு கடுப்பான ஜார்ஜும் ஓவராலாம் பேசாதீங்க, உங்களுக்கு சொத்துல பங்கு வேணும்னா நீங்களே அவனை கண்டுபிடிச்சு அவன் கிட்ட சொத்தை கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றான். இத கேட்டு அவங்க சித்தப்பாவும் கண்டிப்பா நான் அவனை கண்டுபிடிப்பேன். ஏன் இந்த ஊர்ல நீ மட்டும்தான் போலீஸா இருக்கிறியா? எவ்வளவோ நிறைய போலீஸ்காரங்க இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நான் கேஸ் ஃபைல் பண்ண தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜார்ஜ் வேணும்னே ஊர் மக்கள் எல்லாரையுமே நம்ப வைக்கிறதுக்காக ராய காணலன்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே அவரை பத்தி விசாரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா நம்ம ஜார்ஜும் அவங்களோட குடும்ப வீட்டில் விசாரிக்கிறதுக்காக போறாரு. அங்க போய் பார்த்தா ராயோட கேர்ள் ஃப்ரெண்ட் அஞ்சலியும் ராயை பத்தி விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அந்த நேரத்துல ஜார்ஜும் அஞ்சலி கிட்ட ராயை பத்தி நாங்க விசாரிச்சு கேட்டிருக்கோம். அவனோட கால் ரெக்கார்டர்ஸ் எல்லாத்தையுமே நாங்க பார்க்கும்போது ரொம்ப அதிகமா கால் பண்ணியிருக்கிறது நீ தான். ஸோ அதனால நீ பேசாம இங்கிருந்து கிளம்பிப்போ, ஏதாவது உண்டுனா உன்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜார்ஜும் அஞ்சலி அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில ஜார்ஜும் ராயோட ஃப்ரெண்ட் விசாரிக்கிறதுக்காக ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டுருக்காரு. இப்ப அவனும் நான் ராயை பார்த்து ரொம்ப நாட்கள் ஆகுது, எனக்கும் அவனுக்கும் காசு பிரச்சனை எதுவும் இருந்ததில்ல. ராய் காணாம போறதுக்கு 1 நாட்களுக்கு முன்னாடி ஒரு சாக்கு முட்டை ஏலக்காவை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து அதை வித்து காசை கொடுக்கறதுக்காக சொன்னான். ஸோ அதனால நானும் அந்த ஏலக்காய் முட்டையை வித்து கிடைச்ச காசை அவன்கிட்டயே ஒப்படைச்சிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றான். இதை கேட்ட ஜார்ஜும் அந்த ஏலக்காய் முட்டை எங்கேருந்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது அவனோட குடும்ப வீட்டிலேருந்து எடுத்துட்டு வந்ததை தான் அவன் என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதை வச்சு நம்ம ஜார்ஜுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அன்னைக்கு நைட்டு நம்ம ராய் அவங்களோட குடும்ப வீட்டில் இருக்க அந்த ஏலக்காய் சேவ் பண்ணி வைக்கிற குடோனுக்கு எதுக்காக வந்திருக்கான்னா அந்த ஏலக்காய் மூட்டையை திருடி கொண்டு போய் வித்து காசாக்குறதுக்காக தான் வந்திருக்கான். இது எல்லாமே இப்போ இந்த ஜார்ஜுக்கு புரிய வருது.
அங்க கட் பண்ணா, இப்போ ஹையர் ஆஃபீசர் நம்ம ஜார்ஜ கூப்பிட்டு, "உங்க தம்பி காணாம போன கேஸ் என்னாச்சுன்னு?" சொல்லி கேட்கும்போது, நம்ம ஜார்ஜும் அத பத்தி விசாரிச்சுட்டு இருக்கோம் சார்ன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த ஹையர் ஆஃபீசரும், "உங்களோட சித்தப்பா உங்க தம்பிய காணலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காரு. உன்னோட தம்பிலாம் காணாம போயிருக்கான். ஸோ அதனால நீ இந்த கேஸ விசாரிக்கிறது சரிப்பட்டு வராது. ஸோ அதனால வேற ஒரு ஆஃபீசர நான் அப்பாயின்ட்மென்ட் பண்ணிடுறேன்" அப்படின்னு சொல்லி இவரு சொல்றாரு. இத கேட்ட ஜார்ஜும், "நான் மட்டும் விசாரிச்சா போதாதா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவரும் எதுக்கு தேவையில்லாம டிபார்ட்மெண்ட்ல பிரச்சனை தான் வரும். அதனால வேற ஆஃபீஸரையே அப்பாயின்ட்மென்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இதனால ஜார்ஜுக்கு எதுவுமே பேச முடியல. அங்க கட் பண்ணா அன்னைக்கு நைட்டே நம்ம ஜார்ஜும் அவங்க சித்தப்பா கிட்ட போயிட்டு எதுக்காக கேஸ குடுத்தீங்கன்னு சொல்லி அவர்கிட்ட பேசுறாரு. ஆனா இவங்களோட சித்தப்பா கேஸ குடுத்ததுக்கு மைக்கேலும் அவங்களோட ஒய்ஃப் ஆனியும் ஃபுல் சப்போர்ட்டா இருக்காங்க. ஸோ அதனால ஜார்ஜ் அவனோட அண்ணன் மைக்கேல் அவனை விட்டுட்டு தன்னை தனியா மாட்டி விட பார்க்குறான் அப்படிங்கிறது தோணுது. ஸோ அதனால ஜார்ஜும் மைக்கேல் கிட்ட தனியா போயிட்டு மைக்கேல் மேல கோவப்படுறாரு. அன்னைக்கு நைட்டே அவங்களோட குடும்ப வீட்லேருந்து நம்ம ஜார்ஜ் அவரோட ஃபேமிலிய கூட்டிட்டு கோவத்துல அங்கேருந்து கிளம்பி போறாரு. இப்போ குடும்ப வீட்ல மைக்கேல் மட்டும் தான் அவரோட ஃபேமிலியோட இருக்காரு. இப்போ அடுத்த நாள் காலையில நம்ம ராய் காணாம போன கேஸ பத்தி விசாரிக்கிறதுக்காக ஒரு புதிய போலீஸ் ஆஃபீசர் வந்திருக்காங்க. இவங்களோட பேரு தன்யா. இந்த தன்யாவும் இப்ப கேஸ பத்தி விசாரிக்கிறதுக்காக ஆரம்பிச்சுட்டாங்க. குடும்ப வீட்டுக்கு வந்து அங்க இருந்த மைக்கேலோட ஒய்ஃப் ஆனி கிட்டயும் விசாரிக்கிறாங்க. இப்ப அன்னைக்கு நைட்டு இந்த ஆனிக்கும் அவங்க ஹஸ்பண்ட் மைக்கேலுக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. ஏன்னா அன்னைக்கு காலையில தானே இந்த தன்யா ஆனிய வந்து விசாரிச்சுட்டு போயிருப்பாங்க. ஸோ அதனால இப்ப இந்த ஆனியும் நம்மளோட வீட்டு வாசல்ல போலீஸ்காரங்க மிதிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டமேனிக்கு அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இத கேட்ட மைக்கேலும் பயங்கரமா அவங்கள ஆப்போசிட்டா திட்டினதுனால இதனால அவங்களுக்குள்ள பெரிய ஒரு வாக்குவாதம் ஆகி ஆனி கோச்சிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அதே சமயம் அந்த பக்கம் இப்ப நம்ம தன்யா ராயோட மிஸ்ஸிங் கேஸை விசாரிச்சதுல ஒரே டவர் லொகேஷன்ல மைக்கேல், ஜார்ஜ், ராய் அவங்க 3 பேரும் 4 மணி நேரம் சேர்ந்து இருந்ததை கண்டுபிடிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டுக்கு அப்புறமா ராயை இவங்க யாரும் அதுக்கப்புறம் பார்க்கலங்கிறதும் அதுலேருந்து புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் செக் பண்ணி அதுலேருந்து எக்ஸ்ட்ரா எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கடையில் இப்போ நம்ம தன்யாக்கு இன்னும் ஒரு லீடு கிடைக்குது. அது என்னன்னா அவங்களோட அப்பா ஓசேப்பை இறந்த நேரத்தில் அவங்க ராயை கூப்பிட்டதாகவும் ராய் வந்துகிட்டு இருக்கிறதாவும் சொல்லி இவங்க ஊர் மக்கள் எல்லார்கிட்டையுமே சொல்லி நம்ப வச்சாங்க. ஆனா அன்னைக்கு ராயோட ஃபோனுக்கு ஜார்ஜோடவோ மைக்கேலோடவோ ஃபோன்லேருந்து எந்த ஒரு காலும் வரல. அந்த ராய் அட்டெண்ட் பண்ணவும் இல்லை அப்படிங்கிறத நம்ம தன்யா கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதனால இப்போ மொத்தத்தில் அந்த மைக்கேல் அண்ட் ஜார்ஜ் மேலே நம்ம தன்யாவுக்கு மொத்த சந்தேகமும் திரும்புது. அங்கே கட் பண்ணா இப்போ இவங்களோட குடும்ப வீட்டில் மைக்கேல் மட்டும் தானே தனியாக இருக்காரு. அவரோட பொண்டாட்டியும் பிள்ளையும் அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால அவரை மீட் பண்ணுறதுக்காக ஜார்ஜ் வந்திருக்காரு. இப்போ ஜார்ஜும் மைக்கேல் கிட்ட உங்களோட ஒய்ஃபும் பொண்ணையும் கூட்டிட்டு வாங்க. அவங்க 2 பேர் கூட நீங்கள் சந்தோஷமாக அவங்களோட வாழ்க்கையை வாழலைன்னா எனக்கும் நிம்மதியே இருக்காது என்னோட வாழ்க்கையில். ஸோ அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் என்னால் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். அப்படி நான் சால்வ் பண்ணலைன்னா என்னோட வாழ்க்கையிலையும் எனக்கு நிம்மதியாக இருக்க முடியாது. அதுக்கு மைக்கேலும் சரி ஓகே இனிமே என்ன பண்ணுறது தான் உன்னோட பிளான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஜார்ஜும் எப்படி ஆனாலும் போலீஸோட கையில் நம்ம ராயோட டெட் பாடி கிடைக்கணும். ஆனால் நம்ம தான் கொலை பண்ணி புதைச்சோங்கிறது அவங்க கண்டுபிடிக்க கூடாது. வேற ஏதாவது விதத்துல தான் அவன் இறந்து போயிருக்கான் அப்படிங்கிறத நாம அவங்கள நம்ப வைக்கணும். அப்படி பண்ணோம்னா நமக்கு சொத்தும் கிடைக்கும். நம்மளோட வாழ்க்கையில நாம நிம்மதியாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் மைக்கேல் கிட்ட சொல்றான். ஸோ அதுக்காக இப்போ இந்த ஜார்ஜ் சில விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்றாரு. அங்க பாறை உடைச்ச பிரச்சனையில அந்த ஜாய்க்கும் ராய்க்கும் பிரச்சனை இருந்திருக்கிறத பத்தி ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரியும் பாத்தீங்களா. ஸோ அதனால இந்த கேஸை ஜாயோட தலையில நாம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஜார்ஜ் அந்த ஜாயை இப்போ ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. ஆனா ஜாயும் எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த பிரச்சனைக்கு அப்புறமா நான் ராயை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அதனால ஜார்ஜும் உங்களை எப்போ விசாரணைக்கு கூப்பிட்டாலும் நீங்க வரணும்னு சொல்லிட்டு அந்த ஜாயை அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாரு. இப்போ அடுத்த நாள் திரும்பவும் ஜார்ஜ் மைக்கேலை மீட் பண்ணி பேசுறாரு. நம்ம தோட்டத்துல இருக்கிற ராயோட டெட் பாடியை எடுத்து நம்ம ஜாயோட இடத்துல கொண்டு போடலாம். அப்படி போடும்போது இந்த ஜாய் தான் குற்றவாளின்னு சொல்லி நாம முடிச்சிடலாம் இந்த கேஸை அப்படின்னு சொல்லி இவர் பேசுறாரு. இதை கேட்ட மைக்கேலும் ஆல்ரெடி நிறைய பிரச்சனையில நாம இருக்கோம். அதுக்கு மேல இந்த பிரச்சனையும் கூட நாம பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஜார்ஜும் இப்பதான் போலீஸ்காரங்களுக்கு ஜாய் மேல சந்தேகம் வந்திருக்கு. ஸோ அதனால நாம இப்போ கரெக்டான நேரத்தில் இதை பண்ணா மட்டும்தான் இந்த கேஸை ஜாய் மேல நாம திருப்பி விட முடியும். அதுக்கு கரெக்டான எவிடன்ஸ் தேவைப்படுது. ஸோ அதனால இதை நாம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு.
அங்க கட் பண்ணா, இப்ப அந்த தன்யா அவங்களோட டீமோட சேர்ந்து அந்த ராய் தங்கியிருந்த வீட்டுக்கு சர்ச் பண்ணி ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குதான்னு சொல்லி பார்க்கறதுக்காக போறாங்க. அங்கருந்து கொஞ்சம் எவிடன்ஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே கிடைக்குது. அத எல்லாத்தையுமே அவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா ராயோட ஒரு ஸ்மார்ட் வாட்சும் இவங்களுக்கு கிடைக்குது. ராய் காணாம போன அன்னைக்கு ராய் 2 கிலோமீட்டர் ஓடியிருக்கான் போல. இதுக்கு முன்னாடி ராய் இந்த மாதிரி ஓடுனதுக்கான எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் அந்த ஸ்மார்ட் வாட்ச்ல இல்ல. ஸோ அதனால அன்னைக்கு கண்டிப்பா ராய் ஏதோ ஒரு ஆபத்துல சிக்கியிருக்கான் அப்படிங்கிறத இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ராயோட வாட்சு, ஃபோன் இது எல்லாத்தையுமே அவன் தங்கியிருந்த வீட்ல கொண்டு வந்து போட்டது நம்ம ஜார்ஜ் தான். ஸோ அப்படிதான் ராயோட ஸ்மார்ட் வாட்சு இப்போ நம்ம தன்யாவோட கையில சிக்கியிருக்கு. இப்போ அன்னைக்கு நைட்டு இந்த மைக்கேல் நம்ம ஜார்ஜை கூப்பிட்டுருக்காரு. இப்போ அவங்க 2 பேரும் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு அவங்களோட சின்ன வயசு மெமரிஸ் எல்லாம் அவங்க அம்மா கூட இருந்தப்போ என்னென்ன பண்ணோம் அந்த மாதிரியான அழகான கியூட்டான மெமரிஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மைக்கேலும், என்னோட பொண்டாட்டி இனிமே என்ன தேடி வர மாதிரி எனக்கு தெரியல. அவளுக்கு என் கூட வாழ்ந்து வெறுத்து போயிருக்கோம். இனிமே அவளாச்சும் தனியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட நம்ம ஜார்ஜும், என்னன்னா இப்படி பேசுறீங்க? அக்கா எங்கேயுமே போகமாட்டாங்க, திரும்ப வருவாங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட மைக்கேலும், அப்படியெல்லாம் இல்லை, நான் இப்போ ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன், இப்போ எனக்கு நல்ல சமாதானமாக இருக்கு, நாளையோட எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விஷயங்களை இந்த மைக்கேல் ஏதேதோ ஐடியாஸ் போட்டு எடுத்து வச்சிருக்கான் போல. இப்போ அடுத்த நாள் காலையில் இந்த ஜார்ஜும் ஜாயோட கல்குவாரியில் போயிட்டு ராயோட டெட் பாடியை எங்கெங்கே போடலான்னு சொல்லி எல்லாத்தையுமே நோட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம மைக்கேல் நல்லா குளிச்சு ரெடி ஆயிட்டு தன்யாவை அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு போல, ஏதோ கொஞ்சம் விஷயங்கள் பேசணும்னு சொல்லி. அப்படி இப்போ நம்ம தன்யாவும் மைக்கேலும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த மைக்கேலும் தன்யா கிட்ட ராய் உயிரோட இல்லைங்கிற மொத்த தகவலையுமே ஓப்பனாக சொல்கிறாரு. இப்போ அந்த ரிப்போர்ட் எல்லாமே அந்த ஏரியாவோட சிஐயா இருக்க ஜார்ஜுக்கு கிடைக்குது. இதனால ஜார்ஜ் பயந்து போய் வேக வேகமாக அந்த இடத்துக்கு வராரு. அங்கே இந்த தன்யாவோட டீமும் ஃபாரன்சிக் டீமும் சேர்ந்து ராயை புதைச்சிருந்த இடத்துலேருந்து அவரோட டெட் பாடி எடுக்கிறதுக்காக தோண்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இந்த சிஐ ஜார்ஜுக்கு பயங்கர பதட்டம். நாம மாட்டிட்டோமா, நம்மளோட பேர் வெளியே வந்துருமோ அப்படின்னு சொல்லி ஒருவித பயத்துல தான் அந்த இடத்த நோக்கி வந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ ஜார்ஜும் ராயோட டெட் பாடி எடுக்கிற இடத்துக்கு வந்துட்டாரு. அங்கே தான் மைக்கேலும் இருக்காரு. ஜார்ஜ் இப்போ அப்படியே மைக்கேலை பார்க்குறாரு. இப்போ மைக்கேலும் முதலா என்னோட வாழ்க்கையில் நானாக எடுத்திருக்க ஒரு டிசிஷன் இது. அவர் அப்படி சொன்ன அந்த வார்த்தையில் மொத்த விஷயமே இந்த ஜார்ஜுக்கு தெரிய வருது. ஜார்ஜ் அப்படியே கண்ணு ஃபுல்லாக கண்ணீரால் நிரம்பி நிற்கிறாரு. இந்த ராயோட டெட் பாடியை ஃபோரன்சிக்காரங்க அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கடைசியில் போலீஸ்காரங்க இப்போ யாரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்கன்னா ஒரு பங்கமான ட்விஸ்ட்டுங்க. உண்மையிலேயே கல்லால் எடுத்து எரிஞ்சு ராயை கொலை பண்ணது ஜார்ஜ் தான் பார்த்தீங்களா. ஆனால் இப்போ போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது இந்த மைக்கேலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்கேல் தன்யாவை அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு தன்யா கிட்ட அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதாவது அன்னைக்கு நைட்டு ஜார்ஜும் நானும் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கோம் போது ஜார்ஜ் நல்லா சரக்கு அடிச்சுட்டு போதையில் அங்கே படுத்து தூங்கிட்டான். அந்த நேரத்தில் அந்த ஏலக்கா குடோன்லேருந்து எனக்கு சத்தம் கேட்டது. ஸோ அதனால நான் அங்கே போய் பார்க்கும்போது எவனோ ஒருத்தன் அங்கேருந்து தப்பிச்சு ஓடுற மாதிரி தெரிஞ்சுது. அதனால நான் ஒரு கல் எடுத்து வேகமாக எறிஞ்சேன். அந்த கல் அவனோட தலையில் பட்டு தான் அவன் அங்கே இறந்து போயிட்டான். அதுக்கப்புறமா நான் அவனை யாருன்னு சொல்லி பார்த்தப்பதான் அது என்னோட தம்பி ராயின்னு எனக்கு தெரிய வந்தது. ஸோ அதனால எல்லா தப்பும் பண்ணது நான் தான் சொல்லி இந்த மைக்கேல் அந்த தன்யா கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால தான் போலீஸ்காரங்க இப்போ மைக்கேலை அக்யூஸ்ட்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.